ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி என்னன்னா எங்கள் வீட்டில் முக்கனி இருந்தது. அதாவது என்னென்னா வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம்லாம் இருந்தது. சரி, அதை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். சரி, இருக்கவே இருக்க நமக்கு ஃப்ரூட் சாலட்டு, அதான் சம்மர் சமையலில் எல்லா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு ரெடி பண்ணேன். வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம். வாழைப்பழத்துக்கு செவ்வாழை எடுத்துக்கிட்டேன். மாம்பழம் பார்த்திங்கன்னா செந்தூரா. இது பலாப்பழம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். சரி, இதை வச்சு ஒரு ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். மாம்பழம், வாழைப்பழம், இது பலாப்பழத்தெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்காக வேண்டி இந்த டெக்கரேஷனுக்காக வேண்டி ட்ரை ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் மாதுளம்பழத்தையும் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ரிச்சாக இருக்கட்டும் லுக் அப்படின்றதுக்காக. பழத்தெல்லாம் குட்டி குட்டியாக முக்கனியும் வெட்டி வச்சுருக்கேன். இந்த முக்கனிக்கு என்ன ஸ்பெஷல்னால், அந்த காலத்தில் நம்ம மக்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, முக்கனி தான் அதிக சுவையை தரும்னு. அது மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், அது மூணுக்கும் தான் அந்த பேர் போய் சேரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இப்போ வாழைப்பழம் ஆட் பண்ணுறேன். மாம்பழமும் வாழைப்பழம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பலாப்பழம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குது, அதையே சேர்த்துடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சம்மரில் எல்லாம் லீவில் வீட்டில் இருக்கறனால கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது மூணுமே ரொம்ப ஈஸியாக அவைலபிள் தான். இப்போ ரோட் சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நிறைய விற்கிறாங்க. அப்படியே ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொஞ்சம் சேர்த்துடலாம், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. அடுத்தது கொஞ்சமாக வெண்ணிலா ஐஸ்கிரீமு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு சாப்பிட கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. Thanks for watching.